கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் அப்படின்ற பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தியானங்களுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், சித்தி, ஆக்ஞை, தூரியம் அப்படின்றன்னு 7 விதமான சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்கள்ல ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாழ்க்கை சம்மதங்களுடைய தொடர்புடையது தான். ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு சக்கரங்கள் எந்த அளவுக்கு இயக்கங்கள் இருக்குதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையுடைய முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயக்கங்கள் நடைபெறும். அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய மைண்டு வந்து எண்ணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை சேர்ந்து இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக எல்லா சக்கரங்களும் இயக்கப்படுது. இயக்கங்கள் வந்து சரியாக இருக்குது, சரியான முறையில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்றாட நம்முடைய செயல்படக்கூடிய மொத்த செயல்பாடுகளும், இயக்கங்களும் ரொம்ப புத்துணர்ச்சியோட அன்னைக்கு டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹாப்பினஸாக போகும். இதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானத்தில் பயணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு மகாவதர் பாபாஜியுடைய கிரிய குண்டலினி யோகன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் சொல்லலாம். எனிவே வேலு கிரியேஷன் டேபிள் சர்வன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பயணத்தில் வந்து அமைதியாக அமர்ந்து நாடி சுத்தி பண்ணிட்டு கண் மூடி நம்ம வந்து கஷ்டப்பட்டு பத்மாசனத்தில் உக்காரணும் அப்படின்றதெல்லாம் இதில் இல்லை. ஒரு பத்மாசனத்தில் வந்து இடது கால் வலது கால் மீதும் வலது கால் இடது கால் மீதும் மடித்து அமர்ந்து அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மடித்து உட்காரக்கூடிய நிலைகள் வந்து முடியாது. சிலர் ஸ்லிம்மாக இருப்பாங்க, அவங்களால செய்ய முடியாது. சிலர் வந்து ரொம்ப குண்டா இருப்பாங்க, செய்ய முடியாது. இந்த யோகத்துக்கு வந்து சரியான முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு மனசு சுத்தம் ரொம்ப முக்கியம். உடல் சுத்தம் வந்து இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு சிலர் கேட்பாங்க, நான் வந்து அசைவம் சாப்பிட்டேன், தியானம் பண்ணலாமா? சுத்தமாக செஞ்சால் தியானங்கள் வந்து அதான் எல்லா வீடியோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய பதிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் தான் சொல்லுவாங்க. நம்ம போகக்கூடிய பயணங்கள் அசைவம் சாப்பிட்டு தியானம் பண்ணால் நம்ம உணரக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து மெதுவாக தான் உணர முடியும். ரொம்ப அதிகப்படியான அந்த முழு 100% அந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து நம்மளால உணர முடியாது. அப்போ மெதுவாக தான் லேட்டாக தான் உணர. அதுக்கு தான் வந்து முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து ஒரு 4 மணிக்கு எழுந்து அமர்ந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அமர்ந்து தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த நேரத்தில் வந்து பிரபஞ்ச எனர்ஜி வந்து அதிகமாக குவியுமா பூமி மேலே. அப்போ நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அமைதியாக எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், எந்த ஒரு எண்ணமும் ஓட விடாமல் அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து டைரெக்டாக நமக்குள்ளே இறங்க ஆரத்தை நம்மளால உணர முடியுமா. நம்முடைய ஸ்கின் ஸ்டோன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த முடி ஒவ்வொரு ரோமங்களுக்கும் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கிரியேட்டிவிட்டி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரை வச்சு முன்னோர்களுடைய டிஎன்ஏவை அதிலிருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய விட்டகுறை தொட்டக்குறை மூலமாக முன்னோர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு பயணத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து தான் நாம் வந்து என்ன செய்கிறோம்னா, இந்த பயணம் நம்மளை அறியாமல் நம்ம ஒவ்வொரு நிலையில அமைதியாக அமர்ந்திருக்கிறதும், தியானம் பண்ணுறதும், இயற்கையை பார்த்து ரசிக்கிறது, இந்த இயற்கை சம்மந்தமான விஷயங்களையும் அடிப்படுறதுக்கு காரணமும், மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதும், இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்தில் அவங்க தியான படிநிலையில் இருந்திருப்பாங்க. ஞான திறவுகோலை தட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆக்ஞை அதாவது புருவ மையத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மேந்திரம், பிரம்மஸ்தானம், பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை ஒளியை வந்து அவங்க ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து கண் விழித்த உடனே பல கோடிக்கணக்கான எண்ணங்கள் தோணும். ஒரே ஒரு நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஒரு ராங் ரூட்டில் கூப்பிட்டு போயிடும். அதனால் தியானங்கள் எவ்வளோ பவர் அப்படின்னா, நம்ம வந்து அதில் பயணிக்க தான் நம்மளால உணர முடியும். நாளைக்கு ரிசல்ட் கிடைச்சிருமான்னு கிடைக்காது. ஒரு சிலருக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம், இல்லை ஒரு நாட்களும் எடுத்துக்கலாம். அந்த நமக்குள்ள உடலுக்குள்ள இருக்கிற இறைவன் கொடுத்து பஞ்சபூத உடலோட மறைச்சி வைக்கப்பட்ட அந்த உயிர், ஆன்மா, ஜீவன் எனும் சொல்லக்கூடிய உயிர் அந்த பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிறது பொறுத்து தான் நமக்கான அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக 100%, 200% கிடைக்கும். ஆனால் அதில் நம்ம ட்ராவல் பண்ண தான் கிடைக்கும் அந்த எனர்ஜி. இந்த தியானத்துடைய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
தியானம் பண்ணுறதுனால நமக்கெல்லாம் என்னென்ன யூஸு அப்படின்றத நான் எல்லா பதிவுலையும் சொல்லியிருப்பேன். தியானம் பண்ணுறதுனால நம்முடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து தியானத்தில் ஆரம்பிச்சிட்டோம், கிரியா பயணத்தில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம தவறான செயல்கள் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு குறைஞ்சிரும். தவறான எண்ணங்கள், தவறான செயல்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு மொபைல் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைல் வந்து ஃபுல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் ஏறும்போது ஃபஸ்ட்டு ஏறும்போது 1% அப்படின்றது விஷயத்த காமிக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ ஏறிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும், ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு. அந்த மாதிரி தான் நமக்குள்ள கிரியா பயணத்தில் பயணிச்சிட்டு இருக்கிற எல்லோருமே உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி உங்களால் உணர முடியாது. அதுக்கான நேரம் வரும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு டக்குன்னு கை கொடுக்கும். அந்த மாதிரி எவ்வளோ எனர்ஜி இருக்கு, நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றத ஆராய்ச்சி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த நிலையில் இருக்கோன்றது ஆராய்ச்சியிலேயே நம்ம அதிலேயே பாதி ஃபோக்கஸ் வந்து ஒருவேளை நம்ம படி ஏறியும் வந்திருப்போம். சில விஷயங்களுக்கு மாய உலகில் அந்த ஆசையால் மாயையால் அகப்பட்டு மறுபடியும் நம்ம சரி விழுவோம். எல்லாமே நடக்கும். ஒரு முயற்சி பண்ணி இறங்குறோம்னா அதில் நிறைய அனுபவங்கள், தோல்வியான அனுபவங்கள் கிடைத்தா மத்தியும் அதிகமான ஒரு சின்ன சர்க்கிள் வந்தால் கூட அந்த தோல்வியின் அனுபவங்களால் மென்மேலும் மேலே 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 போயிட்டே இருக்குதான் தோணுமே தவிர இறங்கி சரி கீழே விழ மாட்டேங்க. அதனால் என்னால் தியானம் ரொம்ப நேரம் பண்ண முடியலன்றதெல்லாம் நீ ஃபீல் பண்ணுங்க. தியானம் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ன்றது தான் எல்லா பதிலும் சொல்லியிருப்பேன். இந்த பதிலும் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னென்ன பெனிஃபிட்னா, கர்மா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிட்டே வரும், அழிஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாம். நெக்ஸ்ட்டு செய்யக்கூடிய கர்மா நீங்கள் செய்ய மாட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றல் வந்து கிரியாஸ் எந்த நேரத்தில் ஒருத்தன் அமைதியாக எந்த நேரமாக இருந்தாலும் சரி, தியானம் செய்ய ஒரு நிமிடம் உட்காந்தாலும் சரி, அந்த ஒரு நிமிடம் அந்த எண்ணங்களை ஓட விடாமல் ஒருத்த பழகிறான் தினமும் அப்படின்னா அவங்க பக்கத்தில் பிரபஞ்ச எனர்ஜி சூடும் என்பது மகாவதார் சூட்சுமாக சொல்லப்பட்ட ஒரு ரகசியம். இந்த அனுபவங்களை ஏன் வெளியே சொல்கிறேன்னா, நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஆக என்ன நடக்கும்னா, நமக்குள்ள அந்த 7 சக்கரங்கள் வழியாக சுரண்டு 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 போயிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த வாயு ஒரு காற்றுல எவ்வளோ எனர்ஜி இருக்கு அப்படின்னா, என்னுடைய சூட்சும குரு சொல்லுவாரு, காற்றே நாங்க வந்து உணவா எடுத்துக்கிறோம், உணவுன்றதே எங்களுக்கு கிடையாது. அதுபோல தேவர்கள், யோகிகள், இன்னும் யோகினிகள், தேவதைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுடைய சக்தியை தான் தியானம் மூலியமாக, தன்னுடைய அப்பியாயச பயிற்சி மூலியமாக உணவாக மாற்றிக்கொள்கிறார்கள். தன்னுடைய உயிருக்கு ஆகாரமாக மாற்றிக்கொள்கிறார்கள் காற்றை. அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போதான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்குள்ள இந்த சக்தி இருக்கு, இந்த வைட்டமின் இருக்கு அப்படின்ட்டு ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் இதை பற்றின டீட்டெயில்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தியானங்கள் பழக பழக உங்களுக்குள்ள அற்புதமான பிரபஞ்ச சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, செல்வங்கள் இல்லை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சரியான முறையில் தானாக உங்களுடைய ஆசைகள் தானாக நிறைவேறி கொண்டே இருக்கும் என்பது உண்மை. அதனால எல்லோரும் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இப்போ எல்லாமே மெடிடேஷன்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தியானம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணால் அதோடைய ஃப்ளாஷ், அவங்களுடைய ஆராஸ், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு விரிவடைதோ அந்த அளவுக்குள்ள நெருங்குற அத்தனை ஜீவன்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பை உணர ஆரம்பிக்கும். நீங்கள் கிரியாவில் பயணிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள்கிட்ட அன்பை பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவாங்க. வாயில்லாத ஜீவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அன்பை நெருங்கி பழக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய மிராக்கள் எல்லாம் நடந்திருக்கு என்னுடைய அனுபவங்களில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் தியானம் செய்வதனால நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்களும் அந்த குமுறல், அந்த மனசில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத தோணக்கூடிய அந்த திடீர்னு டென்ஷன் ஆவாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இதில் வந்து ஒட்டு மொத்தமாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இதில் பவர் இருக்குது. தியானங்கள் செய்ய செய்ய செய்ய, யோகா செய்ய செய்ய, கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் யோகம் அப்படின்றதுல ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இது போன்ற கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம், இது போன்ற அருமையான பதிவுகள் அடுத்த பதிவில் சந்திப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் இது போன்ற மிக அற்புதமான அனுபவங்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து என்னுடைய அனுபவம் வாயிலாக சில உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.